ரமலான் நோன்பு டே 17. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் காடை வாங்கவே இல்லை. சரி இன்றைக்கி வாங்கிடலான்னு சொல்லிட்டு காடை வாங்கி காடை கிரேவி தான் செய்யலான்னு ஆரம்பித்து வெங்காயம்லாம் வதக்கும் போது தான் ஞாபகம் வருது, பட்டை தீந்து போச்சு, வாங்கவும் மறந்துட்டோம். சஹருக்கு சமைக்கிறப்ப தான் உட்காந்து மசாலா டப்பாவில் குட்டி குட்டியாக இருக்க பட்டை பீஸெல்லாம் எடுத்து தேடி எப்படியோ இன்றைக்கி குழம்பு ஒப்பேத்தியாச்சு. இந்த காடை கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறமா குழம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தாளிச்சிட்டு காடையை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து ஊற வச்சுருந்தோம். அதையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அந்த மசாலா பேஸ்ட்லேயே வதங்கி வரட்டும். அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆயிரும். அப்படியே உங்கள் வீட்டில் சஹருக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.